சென்னை அரசியலில் மாநில தலைவர் பதவி வெங்காயம் போல்தான் உரிக்க உரிக்க ஒன்று இருக்காது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இது தொடர்பாக அவர் பேசுகையில், அஜித்குமாரை கைது செய்த காவல்துறையினரே வாகனத்தின் நம்பர் பிளேட்டை மாற்றியிருப்பது சிபி விசாரணையில் தெரிய வருகிறது. சிபி விசாரணை வைத்து பார்த்தால் அரசே தவறு செய்திருப்பதாக தெரிகிறது. சிஸ்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதிகாரிகளே தவறு செய்கிறார்கள். பந்தோபஸ்து, சட்டம் ஒழுங்கு, நைட் டியூட்டி என தமிழ்நாடு காவல்துறையினருக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ளது. காவல்துறையினரின் பணிச்சுமையை குறைக்க தமிழ்நாடு முதல்வர் என்ன செய்திருக்கிறார்? தெலுங்கானாவை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டு காவல்துறையினரின் சம்பளம் மிக குறைவு. பணம் படைத்தவர்கள் காவல்துறையை தூண்டுகிறார்கள். அஜித்குமார் லாக்அப் மரணத்திற்கு காவல்துறை மீது உள்ள அழுத்தமும் முக்கிய காரணம் என்றார். தொடர்ந்து பாஜக திமுக கூட்டணி குறித்து பேசிய அவர், கூட்டணி அமைப்பதில் எனது பங்கு ஏதுமில்லை. பாஜக யாரையும் ஏமாற்றுகிற கட்சி இல்லை. அதே நேரத்தில் ஏமாறுகிற கட்சியும் இல்லை. எந்த கட்சியும் மற்றொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம். எல்லா கட்சிகளும் மற்ற கட்சிகளை சகோதரத்துவத்தோடு பார்க்க வேண்டும் என்றார். மேலும் அதிமுகவுடன் ஒரு பெரிய கட்சி இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது குறித்து கேட்டதற்கு, எடப்பாடியின் பேட்டியை நான் பார்க்கவில்லை. அதிமுகவுடன் பெரிய கட்சி சேருமா என்று எனக்கு தெரியாது என்றார். தொடர்ந்து கோவையில் தொடங்கிய எடப்பாடி சுற்றுப்பயணத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு, கட்சியின் சார்பாக பாஜக மாநில தலைவரும் மத்திய இணை அமைச்சரும் கலந்து கொண்டபோது நான் எதற்காக கலந்து கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து, பாஜக தேசிய பொதுச்செயலாளர் பதவி உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்கிறதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில், பதவியை நோக்கி நான் சென்றதில்லை. மாநில தலைவர் பதவியே வெங்காயம்தான். உரிக்க ஒன்றும் இல்லை. நான் எந்த பதவிக்கும் ஆசைப்படவில்லை என்றார்.